18 தர்பார் வந்துட்டாயா. எல்லாரும் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்ல இருந்து பெரிய வரைக்கும் எங்க நியூஸ் 18 தர்பார் சார்பாக உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடுங்க. இன்னைக்கு நம்ம தர்பார்லங்க ஏகப்பட்ட விஷயம் காத்துக்கிட்டு இருக்குது. எங்க குழு கஷ்டப்பட்டு எடுத்து உங்களுக்காக கொடுக்க ரெடியா இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு குடுகுடுன்னு போவோம். தேர்ந்தெடுக்கப்படாம மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலில் அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, தயவு செஞ்சு இந்த விவசாயினுடைய மகன் அண்ணாமலைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டும். பொதுச் செயலாளர் எங்கள் தலைவர் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் நிறைகுடம். நீங்கள் காலி தகர டப்பா. அடிச்சா ஐபிஎஸ்னா ஐபிஎஸ் வேலை பாரு, என் காசுலேயும் தான் சம்பளம் வாங்குற, நீ ஒழுங்கா வேலை பார்க்கணும். அதை விட்டு திமுக வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் ஐடிவிங்களை ஜாயின் பண்ணி. நீங்கள் இளைஞர்களுக்கு வழிவிட்டு வெளியே செல்வீர்களா? அப்படி வெளியே செல்லுகின்ற பொழுது ஒரு திறமை மிக்க இளைஞரை முதலமைச்சர் ஆக்குவீர்களா? ஒரு பாட்டி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்கு. இதுல என்ன பெரிய விஷயம்னு நீங்க கேப்பீங்க. கீழே கொண்டாடினா அது கொண்டாட்டம், மேல கொண்டாடினா அது ஏக கொண்டாட்டம். அதுதான் பார்க்க போறோம். இன்னைக்கு சீன்ல வறுத்தல், பொரித்தல், அப்புறமேட்டு கழித்தல் எல்லாமே நம்ம செந்தமிழர் அண்ணன் இருந்து வந்திருக்கு. ஒரு பக்கம் முத்தமிழ் முருகன் மாநாட்டை போட்டு பிரட்டி இருக்காப்ல, இன்னொரு பக்கம் திருச்சி எஸ்பி இருக்கார்ல, அவரை போட்டு வறுத்து இருக்காப்ல. எப்படி பிரட்டினாரு வறுத்தாருங்கிறது தான் ஹைலைட்டு. அல்ல இட்லி போட்டோம், 50,000 பேருக்கு சோறு போட்டோம், 2 லட்சம் பேருக்கு பஞ்சாமிர்தம் கொடுத்தோம். இதெல்லாமா ஒரு முருகனின் பெருமை? தமிழ்நாடு அரசு சார்பில் நடந்த முத்தமிழ் முருக மாநாட்டை தான் சீமான் இப்படி சகட்டு மேனிக்கு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற பள்ளி கல்லூரிகளில் கந்த சஷ்டி பாராயணம் செய்யப்படும்னு தீர்மானம் போட்டிருக்காங்களே, இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்டதும் மனுஷன் ஏக பாகத்துக்கு கோவப்பட்டாப்படி. நீங்கள் தான் சொல்கிறீங்க முத்தமிழ் முருகனுங்கிறீங்க, முதல் மொழி தமிழுங்கிறீங்க, முதல் மாந்தன் தமிழனுங்கிறீங்க, தமிழ் மொழி நம் மொழின்னு பெருமை இருக்கணும், தமிழனுங்கிற இனப்பெருமை இருக்கணுங்கிறீங்க. ஆனால் எங்கள் இறைக்கு முன்னாடி தமிழில் நன்னீராட்டு இருக்கிறீங்க, குடமுழுக்கு இருக்கிறது இல்லையே, ஏன் அது? அப்புறம் இந்த தீர்மானமெல்லாம் போட்டு என்ன இருக்கு? பாராயணம் அப்படின்னு, அது எந்த மொழி? திருக்குறளை எல்லாம் ஒழுங்காக சொல்லி கொடுத்துட்டாளாமாக்கும் அப்படின்னு கேட்டவர் செய்தியாளருக்கே திருக்குறள் தெரியுமான்னு கேட்க லேசாக வாக்குவாதமாகி போச்சு. திருக்குறளை கொண்டு போயிட்டாங்களா? திருக்குறளை கொண்டு போயிட்டாங்களா? கொண்டு போயிட்டாங்களா? சொல்லுங்க, நீங்க என்ன படிச்சீங்க? கொண்டு போயிட்டாங்க. எத்தனை? ஒரு 10 குறள் சொல்லுங்க டக்குன்னு. நான் சொல்லிட்டா என்ன பண்றீங்க? நீங்க தமிழ் படிப்பிக்கிற பள்ளிக்கூடம் சொல்லுங்க. எங்க கொண்டு போயிருக்காங்க? எங்க கொண்டு போயிருக்காங்க சொல்லுங்க. எங்க கொண்டு போயிருக்காங்க? இந்த உலகத்துல நான் இருக்கேன். தமிழ் பாட புத்தகத்துல எத்தனை குறள் படிப்பிக்கிறாங்க? சட்டுன்னு திருச்சி எஸ்பி வருண்குமார் பக்கம் திருமண சீமா ஒழுங்கா வேலையை பார்க்கணும் அப்படின்னு எஸ்பிவே லேசா மிரட்டுற மாதிரி பேசியிருக்காரு. எங்கிருந்து வந்துச்சு? என்கிட்ட காசு இல்லை, மக்கள்கிட்ட கையெழுந்துறேன், பிச்சை எடுக்கிறேன். பிச்சைன்னு வச்சுக்க எடுக்கிறேன். நீனும் உங்க அப்பாவும் போட்டியில உங்க வீட்டில் முட்டிக்கால் போட்டு தட்டி எழுந்துட்டு இதெல்லாம் கொழுப்பு தானே. படிச்சா ஐபிஎஸ்னா ஐபிஎஸ் வேலை பாரு, என் காசுலேயும் தான் சம்பளம் வாங்குற, நீ ஒழுங்கா வேலை பார்க்கணும். அதை விட்டு திமுக வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் ஐடிவிங்களை ஜாயின் பண்ணிக்க. ஏன் நான் இல்லைன்னா முருக மாநாடு நடந்திருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க முருகனுக்கு மாநாடு, நான் இல்லைன்னா உங்க எல்லாரும் மனசாட்டு சொல்லுங்க. நான் இல்லை, நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா அந்த மாநாடு? சொல்லுங்கய்யா. அப்படியே சென்னையில் கார் ரேஸ் நடக்கும் போதுல அதையும் சீமானு லேசா விமர்சனம் பண்ணது பயங்கர சீனாகி போச்சு. அடுத்த சீன்ல நம்ம அதிமுக இருக்கார்ல ஒரு முக்கியமான புள்ளி, அவருக்கு நம்ம எதிர்க்கட்சி தலைவரை ஏகபோகமா நம்ம அண்ணாமலையார் சொன்ன உடனே
கோபம் வந்துச்சு பாருங்க, அப்படியே குபு குபு குபுன்னு வந்து, இவ்வளவுதான் மிஸ்டர் அண்ணாமலை, உங்களுக்கு ரொம்ப பேசுனீங்கன்னா தகுடுது தான் ஆயிரும் அப்படிங்கிற ரீதிக்கு கொந்தளிச்சிருக்கிறாரு. கொந்தளிப்புன்னா கொந்தளிப்பு, தண்ணியை ஊத்தி அடக்கிற கொந்தளிப்பு இல்லாது. மிஸ்டர் அண்ணாமலை, நீங்க தலைவர் உறுப்புக்கு வந்ததுல இருந்ததாயா உங்க கட்சி மோசமா தோக்குதுன்னு அதிமுக மூத்த தலைவர் கேபி முனுசாமி இருக்காருலாம், அவர் லேசா வருத்தப்பட்டிருக்காரு. 25 இடம் வேண்டாம், ஒரு இடமாவது வெற்றி பெற்றிருக்கீங்களா? ஒரு இடமாவது வெற்றி பெற்றிருக்கிறீர்களா? ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்ற கன்னியாகுமரி தொகுதியும் நீங்கள் தலைமை பொறுப்பேற்ற பின்பு அதுவும் தோற்றிருக்கிறது. அவருக்கு பயம் வந்துருச்சு, எப்படியும் நம்மளை தூக்கிடுவாவே, இருக்கிற வரைக்கும் எதையாச்சும் பேசுவோம்னு பேசிக்கிட்டு இருக்காருன்னு கேபி முனுசாமி சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் தான் தோன்றித்தனமாக பேசுகின்ற காரணத்தினால் இந்த தலைமை பொறுப்பு நமக்கு தொடர்ந்து இருக்காது, இருக்கின்ற வரையில் எதையாவது கருத்துக்களை சொல்லிவிட்டு செல்லலாம் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதுக்கிடையில ஏவா வேலு புத்தக வெளியீட்டில் ரஜினி பேசினதை சுட்டி காட்டின கேபி முனுசாமி, எனக்கு என்னமோ ஸ்டாலின் சொல்லித்தான் அவர் பேசியிருப்பார்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டார்லா. எங்களுக்கு வருகிற சந்தேகம் என்னவென்று சொன்னால், ஸ்டாலின் அவர்கள் சொல்ல வேண்டிய கருத்தை நேரடியாக பொது மேடையிலே சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற காரணத்தினால் திரு ரஜினிகாந்த் அவர்களை வைத்து இந்த சீனியர்களை வெளியேற்றுவதற்கு ஒரு அச்சாரத்தை, ஒரு பிள்ளையார் சொல்லியை திரு ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்கிறார் என்றே நான் கருதுகிறேன். சீனியர்லாம் வெளியேறணும்னா நீங்களும் போயிடுவிலான்னு முதலமைச்சரை பார்த்து நறுக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காப்படி. சீனியர்கள் வெளியேற வேண்டும் என்று சொல்லுகின்ற ரஜினிகாந்த் சொன்ன கருத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட ஸ்டாலின் அவர்களே, இந்த இயக்கத்தில் நீங்களும் ஒரு சீனியர், நீங்கள் இளைஞர்களுக்கு வழிவிட்டு வெளியே செல்வீர்களா? அப்படி வெளியே செல்லுகின்ற பொழுது ஒரு திறமை மிக்க இளைஞரை முதலமைச்சர் ஆக்குவீர்களா? சனாதனத்தை கிளின்னு கிழிச்சு விட்டு இப்ப முருக மாநாடா அப்படின்னு கேபி முனுசாமி கொஞ்சம் சலிச்சுக்கிறவும் செஞ்சுக்கிறாரு. அடுத்தது எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்து வானத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. புஷ்ன்னு போன ராக்கெட்டு டமாறு வெடிக்கும் அப்படின்னு அது சர்ன்னு வந்து சடக்குன்னு அணைஞ்சு போச்சு. எதுந்தானே வாக்கிய நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் லைட்டா பத்த வச்சாரு, வெடிச்சிரும்னு பார்க்குற நேரத்தில் வெடிக்காம போச்சு, எல்லாம் குலாஸ் ஆகி போச்சு, எல்லாரும் பேன் ஆகி போயிட்டாங்க. திமுகவில் முன்னணி தலைவர்கள் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம அடம்பிடிக்கிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நடிகர் ரஜினி தன்னுடைய ஸ்டைல்ல பேச பத்த வச்சுட்டியே பரட்ட அப்படின்னு பலரும் புலம்புதாவ. ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது, ஈஸியாக வந்து சமாளிச்சிடுவாங்க. இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸுங்க இருக்க பாருங்க, அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், நான் அங்கே பார்த்து சொல்றேன், ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ். என்ன சார் ரஜினி இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு அமைச்சர் துரைமுருகன் கிட்ட கேட்க, அட அவர் கிடக்கிறாருங்க அப்படின்னு துரைமுருகன் காட்டமா ஒரு பதில சொன்னாரு. நடிக்கிறதெல்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் தாடி வளர்த்து சாகர நிலைகள்லாம் நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கான். ஆகா, புத்தக வெளியீட்டுல ரஜினி பேசினது வேற ரூட்ல போதேன்னு யோசிக்கும் போது துரைமுருகன் என் ஃப்ரெண்டு தான்னு, அவர் என்ன சொன்னாலும் ஓகே தானும் ரஜினி சொல்லிவிட்டாரு. நீண்ட கால நண்பர், அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் என்ன சொன்னாலும் நம்ம நட்பு எப்பவுமே தொடரும். ஆனா ஆமாங்க, நாங்க ரெண்டு பேரும் இப்படித்தான் அப்பப்ப கலாச்சி பேசிக்கிறோம் அப்படின்ற ரீதியில துரைமுருகன் ஒரு பதில சொன்னாரு. எங்களுடைய நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம். நாங்கள் எப்பொழுதும் போல் நண்பர்களாகவே இருப்போம். யோ என்னையா நீங்க எங்களை குழப்பி விட்டேன்னு பொதுமக்களும் குழம்பி போய் கிடக்காங்க. அடுத்ததாக திறமை என்பது எங்க ஒளிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அன்னை தெரேசா அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடி இருக்கிறாங்க, அதுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்கிறாங்க.
அதுல ஒருத்தர், அதாவது என்ன சொல்றது, அவருடைய திறமை என் கைகள்ல இல்ல, என் உடம்பு முழுக்க இருக்கு அப்படின்னு காட்டியிருக்கிறாரு. நான் யாருக்கும் சளைத்தவன் அல்ல அப்படிங்கறதை நிரூபிச்சிருக்கிறார். யார் என்னங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா புல்லரிச்சு போயிருவீங்க. சம்பவங்கள் அங்கங்க நடக்கும்போது நமக்கு இன்னும் ஆச்சரியமாவே இருக்கு. திருவாரூர்ல தமிழ் வாழ்கன்னு வாய்க்கால வெட்டி இருக்கிறாங்க. ட்ரோன்ல இருந்து எடுத்திருக்கிறாங்க அந்த சாட்டை. அடாடாடாடாடாடா, மேல இருந்து பார்க்கும்போது தமிழும் அமுதமும் தரிக்கணத்தம் போடுது ஐயா. பார்க்க போறது கவுண்டர் அட்டாக். நம்ம பாசக தலைவருக்காக அவங்ககிட்ட ஏன் இந்த மாதிரி அப்படின்னு கேட்டோம். ஏங்க கூட்டணி உடைஞ்சதுக்கு உண்டான காரணம் என்ன தெரியுமா? எடப்பாடி ஐயாவை நாங்க கூப்பிட்டோம். துவாக்க போறவருக்கு எதுக்கு நாங்க வந்து பிரச்சாரம் பண்ணுன்ற மாதிரி சொன்ன உடனே தான் கூட்டணி ரெண்டா பிரிஞ்சு வச்சு. இவர் மட்டும் எப்படி கட்சி தலைமைக்கு வந்தாருன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு இவர் சொல்ல ஏகோகமா ஆகி போச்சுங்க ஐயா வெளியில. நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசி மூலமா கூப்பிடுறாங்க. 2019 வாரணாசியில மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க. எல்லா முதலமைச்சர்களும் கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அங்க போறாங்க, நீங்களும் வாங்க நான் போலாம். அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா, தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும். என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி அன்று பேசினாரோ, மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமியை எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது, எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது. தவழ்வதை பற்றி, ஒருத்தருடைய காலை பிடிச்சு கட்சி ஆட்சிக்கு வர்றதை பற்றி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலில் அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, தயவு செஞ்சு இந்த விவசாயினுடைய மகன் அண்ணாமலைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம். எப்படி வர வேண்டும், எப்படி அரசியல் இருக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற பாடம் எடுக்க. அடுத்து எடப்பாடி ஐயாவை சொன்ன உடனே கவுண்டர் அட்டாக் சரட்டுன்னு ஆர்பிஐ இருந்து வருது. யோ, நீ என்னையா கொண்டு வந்த? மேல உங்க ஆளுங்க தானே ஆட்சி பண்ணுதாங்க, கொண்டு வந்திருக்க வேண்டியதானே, என்னத்தையா வாங்கிட்டு வந்த அப்படிங்கிற ரீதிக்கு ஐயா பொங்கி தள்ளி விட்டாருவாங்க. யோ, நெரகோடம் தழும்பாதே, கோராகோடம் தான் தழும்பும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் மைண்ட் வாய்ஸ் ஒன்று ஓடுது. அது வேண்டாம். தமிழ்நாட்டிலே, ஜனநாயக நாட்டிலே, மக்களாட்சி தத்துவத்திலே யார் வேண்டுமானாலும் முதலமைச்சராக வரலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியவே பின்னுக்கு தள்ளிவிட்டு, தான் சார்ந்த கட்சியவே பின்னுக்கு தள்ளிவிட்டு, அனைத்து கட்சிகளையும் அழிப்பேன் ஒழிப்பேன் என்று ருத்ரதாண்டவம் ஆடுகிற, வானத்துக்கு பூமிக்கு குளிக்கிற ஆக்டோபஸ் அண்ணாமலை அவர்களே, உங்களுடைய தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்கு, தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு உங்களுடைய பங்களிப்பினுடைய பட்டியலை வெளியிட தயாரா? அவர் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தை வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் இன்றைக்கு பட்ஜெட்டிலே, நிதிநிலை அறிக்கையிலே தமிழ்நாடு என்கிற பெயர் ஒரு இடத்திலே கூட இடம்பெறவில்லை. துடித்து எழுந்து, சீறி எழுந்து, தமிழ்நாடு இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது, நிதிநிலை அறிக்கையில இடம்பெறவில்லை, பீகார் இடம்பெற்றிருக்கிறது, ஆந்திரா இடம்பெற்றிருக்கிறது, தமிழ்நாடு இடம்பெறவில்லையே என்று பச்சை தமிழன் ஆக்டோபஸ் அண்ணாமலை துடித்து எழுந்திருக்க வேண்டாமா? அது குறித்து இதுவரை வாய் திறக்கவில்லை. சிறப்பு திட்டங்கள் குறித்து வாய் திறக்கவில்லை. திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து வாய் திறக்கவில்லை.
ரயில்வே திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டது வாய் திறக்கவில்லை. திட்டங்களுக்கு ஒதுக்கிய அந்த நிதியை ரத்து செய்துவிட்டு 1000 ரூபாய் ஒதுக்குகிறேன் என்று பிங்க் புத்தகத்தில் அறிவித்ததை பற்றி வாய் திறக்கவில்லை. நிறைகுடம் தழும்பாது. எங்கள் பொதுச் செயலாளர், எங்கள் தலைவர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் நிறைகுடம். நீங்கள் காளி தகர டப்பா. அடுத்து நம்ம பாசக தலைவர் கொஞ்சம் வருத்தம், அப்புறம் கொஞ்சம் சோகம், அதுக்கப்புறம் விரக்தி, இதெல்லாம் சேர்ந்த கலவையா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். அப்படி நான் இந்த அதிமுகவுடைய எதிர்க்கட்சி தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் ரொம்ப முதிர்ச்சியானவர்னு நினைச்சேன். ஆனா இப்படி இருப்பாருன்னு நான் நினைக்கல. ஏங்க, அதிமுக என்ன சொன்னாலும் நாங்க கேட்டுக்கிறணுமா? அது என்ன திமுகவும் பாசகவும் ரகசிய உறவு? நாங்க என்ன தீண்டத்தகாத கட்சியா? என்னங்க இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் அப்படி பேசியிருக்கேன். ஆனால் அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பெட்டராக எதிர்பார்க்குறாங்கண்ணா. ஒரு முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவங்ககிட்ட ஒரு பெட்டர் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இஸ் எக்ஸ்பெக்டட் அண்ணா. பெட்டர் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி. காரணம், தமிழகத்திற்காக ஒரு விஷயத்தை இணைஞ்சு நிற்கணும். நமக்குள்ள சண்டை போடுற நேரத்தில் சண்டை போட்டுக்கலாம், அது வேறங்கண்ணா. இது ரெண்டையும் நாங்கள் ஒன்றா பார்க்குறோம்னு நினைக்கிறோம். நேற்று கலைஞர் மெமோரியல் அவர்களுக்கு நாங்கள் எல்லாம் போயிருந்தோம். ஏன்னாங்கண்ணா, நாங்கள் ராஜ்நாத் சிங் அவங்க வரும்போது இல்லைங்க ஐயா, எங்களுக்கு உங்களுக்கு மாறுபட்ட சித்தாந்தம் இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க ஐயா, நானும் முருகன் ஐயா வரல, நாங்கள் போய் கலைவாணர் ரங்கத்தில் போய் நின்று போகிறோம். எப்படிங்க என்ன சொல்ல முடியும்? மனிதன் மறைந்திருக்கின்றார், அவருடைய இடத்திற்கு போகிறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க. கட்சியாக எங்களுக்கு 1008 விமர்சனங்கள் இருந்தாலும், எங்களுடைய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும், மாநில தலைவராக தட் இஸ் மை லீஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன். என் கடமை அது. போய் ஆகணும், அங்கே போய் நீங்கள் இருக்கணும், அந்த மரியாதை நீங்கள் கொடுக்கணும். இதெல்லாம் கூட அரசியல் பண்ணணும், இதில் எல்லாம் கூட நான் பேசுறேன்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அப்ப தமிழ்நாடு வெறும் அரசியல் மட்டும் சண்டையே போட்டுட்டு இருந்தா மக்களுக்கு என்ன நடக்கும்? இன்னைக்கு ரகசிய உறவுங்கிறது என்ன வார்த்தைன்னு நான் சொல்றேன். ரகசிய உறவுனா பாரதிய ஜனதா கட்சி தொடக்கூடாத கட்சியா? பாரதிய ஜனதா கட்சி கண்ணில் பார்க்க கூடாத கட்சியா? இல்ல பாரதிய ஜனதா கட்சியோட யாராச்சும் வந்து கை குலுக்கிட்டாங்க, பாரதிய ஜனதா கட்சியின் மீது தோல்ல போட்டாங்கன்னா, இன்னைக்கு இவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா உள்ளத்துல எவ்வளவு அழுக்கு இருக்கும்? இது போன்ற ஒரு தலைவர் இது போன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா உள்ளத்துல எவ்வளவு அழுக்கு இருக்கும்? எவ்வளவு ஒரு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கும்? எவ்வளவு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கும்? ஒரு அன்டச்சபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாங்கன்னா அவருக்குள்ள எவ்வளவு ஜாதி ஆதிக்க வெறி? இவங்கெல்லாம் வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறதுக்கு ஃபிட்டா? இப்படி போய்கிட்டு இருக்கிற நேரத்துல தூத்துக்குடியில இருந்து சின்ன பயல சேதிகளடா அப்படின்னு எம்ஜிஆர் பாடி வச்சிருக்காருன்னு கடம்பூர் ஐயா இங்க ஒருத்தர் பார்த்து சொல்லி விட்டாருங்க. நான் ஒன்றும் சொல்லல. என்னை போல வெற்றி பெற்ற 124 சட்டமன்ற உறுப்பினர் கையெழுத்து தான் அவரை முதலமைச்சராக்கியதை தவிர வேற யாரும் முதலமைச்சராக்கவில்லை. யாருடைய காலிலும் அவர் விழ வேண்டிய அவசியம் இல்லை. யதார்த்த ரீதியாக ஒரு புரட்சி தலைவி அந்த அம்மாவை இழந்த நேரத்தில், துக்கமாக இருந்த நேரத்தில், நாங்கள் துயரமாக இருந்த நேரத்தில் அந்த அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்த அன்றைக்கு திருமதி சசிகலா அவர்கள் எங்களோடு இருந்த காரணத்தினால் இந்த அம்மாவின் நிலையில் அவரிடம் ஆசி வாங்கின்ற நேரத்தில் ஆசி வாங்கப்பட்டதை தவிர அதில் வந்து அரசியல் இல்லை, அப்படி பதவி வாங்க வேண்டிய அவசியமும் எழவில்லை. இதை கூட புரிந்து கொள்ளாமல் இதைத்தான் புரட்சித் தலைவர் பாடிய பாடலில் ஆளும் வளர்ந்தப்போ ஆளும் வளரணும் அறிவும் வளரணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அரசியலில் அனுபவ அறிவு வேண்டும். இன்றைக்கி அந்த சம்பவம் கோயம்புத்தூரில் நாங்கள் ஒட்டு மொத்தமாக இருந்து முதலமைச்சர் தேர்ந்தெடுத்த நேரத்தில் இவர் அரசியலுக்கே வரவில்லை. அடுத்து நம்ம கள்ளிக்காட்டு இதிகாசம் எழுதிய கவிஞர் ஒரு பெருமூச்சை ஒன்று விட்டுருக்காரு. அந்த பெருமூச்சில் 1200 வாட்ஸ் கரண்ட் எடுக்கிற மாதிரி வெப்பம் இருக்கு. என்ன அப்படின்னா, எங்க இந்த காந்த ரெண்டும் ஒட்டாம டொப்புன்னு வெடிச்சிருமோன்னு பார்த்தேன். கடைசியில் அது நகைச்சுவை காந்தமா ஓட்டுக்குச்சு. எல்லாரும் சின்ன போயிட்டாங்க அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்கார். இப்படித்தான் 2 நகைச்சுவைகள் நேற்று முட்டி கொண்டன. நான் 2 பேருக்கு மத்தியில் அகப்பட்டு நசுங்கி விட்டேன். இந்த பக்கம் ரஜினி, என் ஆருயிர் கலை சகோதரர், இந்த பக்கம் துரை அவர்கள், என் ஆருயிர் அரசியல் தலைவர். இந்த 2 பேருக்கு மத்தியில் அகப்பட்டு 2 பேருக்கும் நல்ல வெள்ளையாக வேண்டும் என்றால் நீ என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அவர் ஒரு நகைச்சுவை சொன்னார், இவர் ஒரு நகைச்சுவை சொன்னார். நேற்று அந்த நகைச்சுவை ரொம்ப சோகமாக பேசப்பட்டு இன்று காலை முதல் நகைச்சுவை என்பது இதுதான் என்ற உச்சத்திற்கு வந்து விட்டது. இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் துரை அவர்கள். என்ன கூப்பிட்டு சொன்னார் தெரியுமா? துரைமுருகன் அவர்கள், இது என்னப்பா, நாங்கள் நகைச்சுவையாக பேசிக்கொண்டோம், நீங்கள் ஏனப்பா பகைச்சுவையாக பார்க்கிறீர்கள்? ஒரு வார்த்தையில் விஷயத்தை முடித்து விட்டார். இது எப்படி தெரியுமா? எங்கள் தமிழில் ஒரு பழம்பாடல் உண்டு. அதுதான் ரஜினி அவர்களுக்கும் துரைமுருகன் அவர்களுக்கும்
இன்று நிகழ்ந்திருக்கிறது. உங்கள் பகை கல்லில் விழுந்த பிளவா, தங்கத்தில் விழுந்த பிளவா? ரொம்ப அழகான கேள்வி இது. கல்லில் விழுந்த பிளவை ஒட்ட வைக்க முடியாது. என்ன கான்கிரீட் வச்சாலும் பிளந்தது பிளந்ததுதான். தங்கத்தட்டில் ஒரு கீறல் விழுந்தது, பிளவு விழுந்ததுன்னா நெருப்பு காட்டினா ஒட்டிடும். தங்கம் பிளவுபடாது, கல் பிளவுபடும். 2 தங்கங்கள் இன்று மீண்டும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்பதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்று நீங்கள் கரவொலி செய்து இந்த 2 பேருக்கும் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அடுத்து நம்ம நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு நம்ம விஜயதாரணி அக்கா, அதான் காங்கிரஸ் இருந்து பாசக போய் சேர்ந்தாங்கல்ல, அவகிட்ட டெய்லி வீட்டுக்கு போறாங்களா எல்லாரும், போய் கதவை தட்டி ஏக்கா பாசக ஏதாவது பொறுப்பு கொடுத்தாங்களா, என்ன இப்படி ஆகி போச்சு அப்படின்னு தூக்க வைக்க யாரும் வேற விசாரிக்காங்க. மன உளைச்சல் ஆகி போச்சு, 6 மாசமா இருக்க, ஏதாவது கொடுக்கப்படாதா அப்படின்னு ஒரு பேட்டியை கொடுத்து விட்டாங்கல்ல. முடியும் போது தான் பதவிகள் வரும். அது இப்போ கரெக்டான டைம் இது. ஆக்சுவலாக இந்த நேரத்தில் வந்து கட்சி பொறுப்பு மற்றும் ஆட்சி சம்பந்தமான வேற பொறுப்புகள், கான்ஸ்டியூஷனல் போஸ்ட், அது இது எல்லாமே வேகன்சி இப்போ தான் வரும். வர நேரத்தில் நம்மளை வந்து நிச்சயமாக ஒரு அங்கீகாரப்படுத்தி நம்மளை கட்சி பணி ஆற்றுவதற்கு அவங்க பணிப்பாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனாலுமே ஒரு 6 மாதம் டைம் எடுத்துருச்சேன்ட்டு நிறைய பிற கட்சிகளுடைய விமர்சனம் அதிகமாக இருக்குது. ஈவன் நிறைய தொண்டர்கள் மத்தியிலையும் ஒரு ஆதங்கம் இருக்குது. என்ன உங்களுக்கு போஸ்ட் வந்துருச்சா அப்படின்னு கேட்டு ஒரு நாளைக்கு ஒரு 10 பேராவது குறைஞ்சபட்சம் ஃபோன் பண்ணுறாங்க. அது 100 பேராக இருக்குது சில நேரம். அப்படி பதில் சொல்லி என்னால் தாங்க முடியல. அதனால் நேற்று ஒட்டுமொத்தமாக பொதுக்கூட்டத்தில் ஒரு ஸ்பீச்சாகவே கொடுத்துட்டேன். அதோட சேர்த்து அக்கா ஒரு பெரிய விஷயத்தை சொல்லிவிட்டாங்க, பலாப்பழத்தை உரிக்கிற மாதிரி. என்ன தெரியுமா, விஜய் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, கொடியை நட்டியிருக்காரு. யாரு காரணம்? ராகுல் காந்தி. நான் பக்கத்தில் தான் இருந்தேன், நீங்க கட்சி ஆரம்பிங்கன்னு அவர் தான் உச்சி பேத்து விட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாருன்னா அதற்கு காரணமே ராகுல் காந்தி தான். நீங்க வந்து ராகுல் காந்தி அவர்களை போய் பார்க்க போயிருந்தப்ப காங்கிரஸ்ல ஒரு பொறுப்பு தான் கேட்டிருந்தாரு. ஆனா வந்து ராகுல் காந்தி அவர்கள், நீங்க தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கீங்க, நீங்க ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சே நீங்க வந்து ஆவர்த்தனம் பண்ணலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கே, அதனால உங்களுக்கு எதுக்கு ஒரு கட்சியில ஒரு பொறுப்பு மட்டும் நீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சதோட ஒரு பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு அவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதான் உண்மை. அடுத்து நாம பார்க்க போறது லைம் லைட். இன்னைக்கு லைம்ல லைட்டான விஷயத்தை இல்ல, டைட்டான விஷயத்தை இயக்குனர் அமி சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னா, இந்த பாலியல் வன்கொடுமை பண்ற ஆட்களை பூரா சடக்குன்னு தூக்கில ஓட்டு தொங்க விட்டுணும்யா. சின்ன பிள்ளை காடை எப்படி சிதைக்கிறாங்க, விடப்படாது அப்படின்னு ஆதங்கத்தை அப்படியே லைட்ல கொட்டியிருக்கார். சமீபத்தில் நடந்த ஒரு சிறுமியுடைய பாலியல் கொடுமை இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ஏற்கவே முடியாது, தண்டனை கடுமையாக்கப்படும். இந்த ஒரு விஷயத்துல தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், வளைகுடா நாடுகளைப் போல அரபு நாடுகளைப் போல சட்டங்களை கடுமையாக்குங்கன்னு சொல்கிறோம். மரண தண்டனை தான் இதற்கான சரியான தீர்வு. இங்கே உடனே சமூக ஆர்வலர்கள் வருவாங்க, மனிதநேய காவலர்கள்லாம் வருவாங்க, வந்து நின்றுக்கிட்டு அதெல்லாம் வந்து மரண தண்டனை, தூக்கு தண்டனை ரத்து செய்யுங்க. இந்த மாதிரியான குற்றங்களுக்கு பின்ன என்ன தண்டனை கொடுக்க முடியும் சொல்லுங்க நீங்க. மக்களே, நீங்க என்ன நினைக்கிய அப்படின்னு நம்ம மக்கள் கருத்துல ஒரு கேள்வியை கேட்டோம். இந்த கட்சியாகட்டும் சினிமாவாகட்டும் வயசானவங்கள்லாம் ஓரம் கட்டிட்டு இளைஞர்களை கையை பிடிச்சி கூட்டிட்டு போங்க, வழி நடத்துங்கன்னு ஒரு டாக்கு ஓடிக்கிட்டே இருக்கே, என்ன நினைக்கிய அப்படின்னு கேட்டோம். நம்ம மக்கள் இருக்காங்கல்ல, மக்கள் தான். உண்மைதானே. மூத்தவங்க வந்து வெளியே போனா தானே இளைஞருங்க வந்து எதனா பண்ணுவாங்க. அப்பயாச்சும் நாடு முன்னேற்றம். யாரும் வந்து வாய்ப்பு சீனியர்லாம் போயிடணும். இப்போதான் ஜூனியர் வந்துட்டாங்கல்ல, சீனியர் வேலைக்கு அவங்களே வேலைக்கு போயிடணும். அவங்க வேலைக்கு போனா தான் இப்போ ஜூனியருக்கு வழி விடுவாங்க. இப்போ இருக்கிற காலத்துக்கு யங்ஸ்டர்ஸ் தான் எல்லாத்துலேயுமே வரணும்னு நாங்கள் ரொம்ப விருப்பப்படுறாங்க. என்னன்னா எல்லா ஃபீல்ட்லேயும் வந்துட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பெரிய பெரிய மூத்த தலைவர்கள் எல்லாம் எங்களை யங்ஸ்டர்ஸுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி கொஞ்சம் வழி விட்டால் எங்களாலையும் அரசியலுக்கு வர முடியுன்றதை நாங்கள் கொஞ்சம் நம்பிக்கையாக எதிர்பார்க்குறோம். எல்லாம் இளைஞர்கள் கையில் தான் இருக்குது, முதியோர் கையில் ஒன்றும் இல்லையா. அவங்கவுங்க அப்போ அப்படியே விலகி போயிடுறாங்க, அவங்களால முடியறதில்ல. அதனால் கண்டிப்பாக இளைஞர்கள் தான் வந்து இனி வந்து நாட்டை வழிநடத்தக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். விஜய் வந்திருக்கு, அப்படி ரெண்டாவது அண்ணாமலை,
அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் இந்த மாதிரி இளைஞர்கள் வந்தாருன்னா உண்மையிலே வந்து இளைஞர்களுக்கு உண்டான இது அரசியல் வந்து அவங்களுக்கு தோத மாதிரி செய்வாங்க. அது உண்மை. இளைஞர்கள் துடிப்பா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமும் காலம் தள்ளி போட மாட்டாங்க. அப்புறம் பண்ணலாம்னு பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு என்ன சூழ்நிலையோ அதுக்கேற்ற மாதிரி அப்டேட்டா இருப்பாங்க. அரசியல்ல இருந்தவங்க பூரா எல்லாருமே ஏமாத்தியே அரசியல் வளர்த்துட்டு இது வரையும் காலத்தை ஓடிக்கிட்டு இருக்காங்க. அரசியலுக்கு இளைஞர் வந்தாதான் அது ஒரு ஆரோக்கியமான அரசியலா இருக்கும். அதனால அந்த கருத்தை நாங்கள் முழுமையா வரவேற்கிறோம். முதியோர்களை விட இளைஞர்கள் வந்து முன்னாடி வரணும், எலெக்ஷன்ல அரசியலுக்குள்ள வரணும். அதுக்கான சரியான நேரம் இதுதான். மக்களை அடுத்து நம்ம பார்க்க போறது உசாரையா உசாரு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்துல ஒருத்தர் ஆசையா இந்த இ ஸ்கூட்டரை வாங்கிட்டு போயிருக்கார். திடீர்னு அந்த ஸ்கூட்டரு நின்று வச்சுன்னு வாக்கியடா தீ பிடிச்சி எரிஞ்சு போச்சு. அதனால இ ஸ்கூட்டர்ல கனெக்ஷன் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு வண்டி எடுங்க. மக்களே அடுத்து நாம இந்த சாலை விபத்துங்கிறது நிறைய விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தும் திருப்பி சொல்லிக்கிட்டே தான் இருக்க போறோம். என்ன அப்படின்னா விழிப்புணர்வு ஏற்படுத்துற வரைக்கும் என்ன உஷாரா இருக்கணும்னா ராத்திரி நேரத்தில் கவனமா போகணும் அப்படிங்கிறதா. திருப்பூர்ல ஒரு பையன் வந்து போயிருக்கிறாப்படி. அங்க எதுக்கு 800 வண்டி வந்திருக்குது, மோதினதுல அந்த பையன் அங்கனையே இறந்துட்டாப்படி. அதனால என்ன சொல்றேன், எதுக்க வண்டி வரும். இப்பெல்லாம் லைட்டு பார்த்தீங்கன்னா கண்ணை கூசுற மாதிரி வரும். அதனால கொஞ்சம் பொறுமையா நிதானமா இரவு நேரங்களில் ரொம்ப நிதானமா போங்க. ராத்திரி தான் சர்ரு புருன்னு போறியடாப்பா. அடுத்து பாருங்க, நீங்க ராத்திரி நேரத்துல எங்கெல்லாம் உசாரா இருக்கணும்ங்கிறதா. இந்த கோத்தகிரி பக்கத்துல கரேன்னு இவ்வளவு ஒசரத்துக்கு பூச்சுக்குன்னு வந்திருக்கு. தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு நாய் மாதிரியா இருக்கு. ஆனா உருவம் வேறமா இருக்கப்பா அப்படின்னு யோசிச்சு நின்னாதான் உண்டு. நாயின்னு பக்கத்துல போயிருந்தியே சங்க கடிச்சிருக்கும். வந்தது கரைஞ்சிருத்தையா. உசாரா இருக்க வேண்டிய இடம் முக்கியமா இந்த ரயில்வே தண்டவாளத்தை கடக்கும் போது. தெலுங்கானால ஒரு 2 பேர் போயிருந்திருக்காங்க. ரயில்வே தண்டவாளத்தை கடந்து ரயில் வந்துருச்சு. ஒரு அம்மா பசங்கன்னு அந்த பக்கம் போயிடுச்சு. உண்டி ஒரு அம்மா என்ன நினைச்சோ தெரியல, டபக்குன்னு கூப்பிடப்படுத்துருச்சு. நடுக்கொண்டு ட்ரெயின் சரன்னு போயிடுச்சு. அந்த அம்மா தப்பிச்சு வந்துட்டாங்க. மேலே எசக்கு பிச்சக்க ஏதாவது மண்டையில் அடிச்சிருந்தா என்னம்மா ஆயிருக்கும். ஏமா ரயில் தண்டவாளத்தை கடக்கும் போது இப்படி பார்க்க வேண்டாமா? பாருங்கம்மா. नीचे करो अम्मा, सिर नीचे करो. மக்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த தர்பார்ல எங்க டீம் கஷ்டப்பட்டு எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்த விஷயமெல்லாம் உங்களுக்கு சூப்பரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தும் நிறைய சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்காக கொடுக்கறதுக்கு. வெயிட் பண்ணுங்க, அடுத்தடுத்த தர்பார்ல உங்களுக்கு வரும். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து நானே அப்படியே அழகா நைஸா நகல்றதுக்கு முன்னாடி இந்தியன் பேங்க்ல ஒரு 300 போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல தமிழ்நாட்டுக்கு ஒரு 160 போஸ்ட் கிடைச்சிருக்கு. எல்லாரும் என்ன பண்றீங்க, நேரா வெப்சைட்டுக்கு போறிய, டப்புன்னு ஓபன் பண்ணிதிய, ஃபில்அப் பண்ணிதிய, அப்ளை பண்ணிதிய, பரீட்சை எழுதுறிய, பாஸ் பண்றிய, வேலைக்கு போறிய. ஓகேவா? சரி, அடுத்த தர்பார்ல நிறைய விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து அப்படியே அன்போட உத்தரவு வாங்கிக்கிறது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம். கோ 18 தர்பார் வந்துட்டாயா.